ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் குருமா எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காஞ்ச பட்டாணி இருந்தால் அதை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவு கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்காக பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். இது அரைக்கிறதுக்காக ஒரு 4 சில் அளவு தேங்காய், 10 முந்திரி பருப்பு, 1 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க வச்சுருக்க பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். அப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்கினதும் நம்ம வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நம்ம சேர்க்குற காய்கறிகள் எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். உங்களுக்கு என்ன சேர்க்கணும்னு தோணுதோ அந்த காய்கறிகள் இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் வதக்கிடலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் மறுபடியும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டால் போதும்.
இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத விட வீட்டிலையே சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வெஜ் குருமா பண்ணிடலாம். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.